ஆண்டாளுக்கு முன்னே பிறந்த ஆழ்வார்கள் அவர்களுடைய குலத்துக்கே ஒரு தனமாக, அதற்கென்ன ஒரு வாரிசாகவே ஆண்டாள் தோன்றினாள். அஞ்சுகுடி என்பது ஆழ்வார்களுக்கு திருநாமமாய் ஆண்டாளுக்கு முன்னே பிறந்தவர்களை குறிக்கிறார். ஆழ்வார்கள் என்னென்னெல்லாம் தங்கள் பாசுரங்களாலே அனுபவித்திருப்பார்களோ அதை காட்டிலும் பன்மடங்கு ஆண்டாள் தன் பாசுரங்களிலே அருளிச் செய்துள்ளார். அதற்கு சாட்சியான ஒரு அற்புதமான பாசுரம் இன்றைய தினப்பாசுரம். இன்றைய நாள் பாசுரம் 24வது பாசுரம். ஆழ்வார்கள் அனைவருக்குமே பகவானுடைய திருமேனியில் பரிவு உண்டு. அதற்கு என் வந்து விடுமோன்னு பயந்து பல்லாண்டு பாடுவர்கள். அதிலே மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு தனிச்சிறப்பு. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பகவானிடத்திலே பரிவு உண்டு. ஆனால் பெரியாழ்வாருக்கோ பொங்கும் பரிவு உண்டு. மற்ற பேர் பகவான் நம்ம ரட்சிக்க வேணும் என்ன ஆசைப்படுவார்கள். ஆனால் பெரியாழ்வாரோ தான் எம்பெருமான ரட்சிக்க வேண்டும். ஒரு தாயினுடைய வாத்சல்யத்தோடே அன்போட பகவானையே தனக்கு குழந்தையாக கொண்டு அவனுக்கு நன்னாக இருக்க வேணும், பல்லாண்டு பல்லாண்டாக இருக்க வேணும் என் ஆசைப்பட்டு திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். அந்த குடிக்கு சந்ததியாகத்தான் ஆண்டாள் பிறந்தாள். ஆகையால் ஆழ்வாருக்கு இருந்த அனைத்து பரிவும், அதற்கு மேலும் அவர்கள் மொத்த பேருடைய ஒரே சந்ததியாக பிறந்த ஆண்டாளுக்கு இருந்து அந்த விஷயத்தையே இன்றைய பாசுரத்தில் வெளிப்படுத்துகிறாள். நடந்து காட்ட வேணும்னு 23வது பாசுரத்தில் பிரார்த்தித்தாள். பெருமானும் உடனே ஆண்டாள் கோபிமார்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நடந்து காட்டினான். நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவது இன்றைய பாசுரம். நாங்கள் கேட்டோங்கிறதுக்காக மென்மையான பஞ்சித் திருவடி நொந்து போக நீ நடக்க வேணுமா என்று வயிறு பிடித்து அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். அன்னிவ் உலகமளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னலங்கசத்தாய் திரள் போற்றி பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கண்ணு குணிலாவெறிந்தாய் கடல் போற்றி குன்னு குடையாவிடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பகடுக்கு நின் கையில் வேல் போற்றி என்னுன் சேவகமே ஏத்தி பரகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிற பாசுரம் 6 தடவை போற்றி 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 என்று பாடியுள்ளாள். நம் நாவுக்கெடுகிற ஷட்ரசோபேதமான அன்னமாக இது இருக்க வேணுங்கிறது பெரியோர்களுடைய நிர்வாகம். நம் நாக்குக்கு 6 ரசங்கள் பொருந்திய அறுசுவை உணவை விஷயமாக்குகிறோம். அதோடு நிறுத்திவிடாமல் பெருமானுடைய திருப்பல்லாண்டு அவன் திருவடிகளுக்கே போற்றி போற்றின்னு பாடக்கூடிய இவ்வாறு சுவைகளையும் நம் நாவுக்கு எப்போதும் இட்டிருக்க வேணும் என்று தெரிவிக்கிறார்கள். நாள் ஆத்மக்ஷேமங்கரமாய் தேகத்துக்கும் சுத்தத்தை சுத்தி யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இப்பாசுரம் உள்ளது. பாசுரத்தின் பதபதார்த்தம் பார்ப்போம். அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோத்தி. அன்று மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனுடைய ராஜ்யத்தை பறித்து சென்ற அன்று. அன்று இவ்வுலகமளந்தாய் உலகத்தையெல்லாம் தாவி அளந்தான். இந்திரம் போய் பெருமானிடத்தில் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுன்னு பிரார்த்திக்க, அதற்காகத்தான் குள்ளமான வாமன வடிவத்தை எடுத்துக்கொண்டு 3 அடி மண்ணு பிரார்த்தித்து அதை பெற்று கிடுகிடுன்னு வளர்ந்த திருக்கோலம் திருவிக்கிரமனுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி. வளர்ந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. நடந்து காட்டினதும் திருவடிதான், இப்ப வளர்ந்து காட்டியதும் திருவடிதான். அன்றே இருந்து பல்லாண்டு பாடியிருக்க வேண்டும். நாம் அன்றில்லை, இன்றியாம் வந்தோம் இறங்கு. இந்த பாசுரத்தில் இருக்கிற ஓரொரு சொற்றொடரையும் கடைசியில் இருக்கிற இன்றியாம் வந்துங்கிறதோட சேர்த்து அனுபவிக்க வேண்டும். அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கு. சென்றங்கு தென்னலங்கசத்தாய் திரள் போத்தி இன்னியாம் வந்தோம் இறங்கு. பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி இன்னியாம் வந்தோம் இறங்கு. இன்னும் ஒன்றையும் கடைசி வரியோட சேர்த்து அர்த்தம் கொள்ளலாம். அன்னைக்கு மகாபலியால் ஆபத்து வந்தது. சொத்தை பறித்து போனான். எப்படியும் தன் சொத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ பிக்ஷை எடுத்தாலும் சரி,
வேண்டினாலும் சரிங்கிறதுக்காகச் சென்றாய். அது அன்று. இன்று எங்களையும் சம்சாரமும் அகங்காரமும் மமகாரமும் சுவாதந்திரியாபிமானம் உன்னுடையவன் அல்லன், நாங்கள்லாம் என்னுடையவனே என்று பறித்து கொண்டு போக பார்க்கிறது. அன்று மகாபலி உன் சொத்தை பறித்தான். இன்று எங்கள் சுவாதந்திரியம் உன் சொத்தான எங்களையே பறிக்க பார்க்கிறது. அதிலிருந்து ரட்சித்து கொடுத்தவன் எங்களையும் ரட்சிப்பாய்ங்கிற பிரார்த்தனை பல்லாண்டு பாடும் முகமாகவே தெரிவிக்கிறாள். அப்ப அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி, உலகத்தை தாவி அளந்த அவதாரம். இன்னைக்கு நமக்கு பிரசாதம் வரும்போதே சீர்காழி தாடாளப் பெருமானிடத்திலிருந்து பெற்றோம். தாடாளனை பற்றி 10 பாசுரங்கள் திருமங்கியாழ்வார் பாடிட்டு, ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையாறு சீயம் கொங்குமலர் குழலியழ்வள் என்று தன்னுடைய பெருமகளையெல்லாம் பட்டியலிட்டு சொல்லிக் கொள்ளுகிறார். ஒரு கவிஞரை ஜெயித்தபடியாலே அந்த பிருதத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த திவ்யதேசத்தில் இன்னைக்கு நாம் சேவித்து கொள்ளலாம். தாடாளப் பெருமாள்னு பேர், திருவிக்கிரம பெருமான். ஆனால் அவ்வளவு உயரமான வடிவத்தோடு இருக்க மாட்டார். நம் கண்களுக்கு ஆனந்தமாக சேவிக்கிற அளவுக்கு அழகிய வடிவத்தோடு தான் எழுந்துள்ளிருக்கிறார். ஒரு இடது திருவடியை மேல் நோக்கி தூக்கி கொண்டு இடது திருக்கையில் ஓர் விரலை இப்படி காட்டிக்கொண்டு தாழ் ஆழம் தன் திருவடிகளாலே உலகத்தை ஆண்டார் ஒல்லியும். அதனால் அந்த பெருமாளுக்கு தாடாளப் பெருமாள்னு பேர். காழிச்சீராம விண்ணகரம்னு சம்பிரதாய பேர். சீர்காழின்னு பொதுவாக சொல்லுகிறோம். காழிச்சீராம விண்ணகரத்தே பெருமான் இடது திருவடியை மேல் நோக்கி நீட்டி மேலுலகத்தை எல்லாம் அளர்ந்ததற்கு காட்டுகிறார். உற்சவமூர்த்தி ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துள்ளிருப்பார். திருவிக்கிரம பெருமான் தாடாளப் பெருமாளின் ரொம்ப பெரிய சன்னிதானம், ரொம்ப கூட்ட நாட்டம் இருக்கிற சன்னிதானம் அல்ல. அதனால் 6 தனித்து போய் சேவிச்சுக்கணும்னாலும் நன்கு சேவிக்கக்கூடிய சன்னிதானம். அந்த சன்னிதானம் இன்னைக்கும் கோயில் கந்தாடை, சண்டமாருதம், சோழசமபுரத்தில் எழுந்துருள் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் சாந்த சமதமாத்யனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் எழுந்துருள் இருக்கும் கோயில் கந்தாடை சண்டமாருதம் தொட்டையாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமியினுடைய அனைத்து கைங்கரியங்களையும் பெருமான் அங்கு பெற்று கொண்டிருக்கிறார். அந்த திருமாளிகையினுடைய ஆதீனத்தில் தான் கோவில் கைங்கரியம் முழுக்கவே நடைபெறுகிறது. அதனாலே சீர்காழி பெருமாளை ஒரு பக்கமாக இடது திருவடி மேல் நோக்கி இருக்க சேவித்து கொள்ளலாம், வாஸ்தவம். மற்றொரு இடத்துல வலது திருவடி மேல் நோக்கி இருக்கு, நேர் எதிர்த்தார் போலே. சீர்காழி பெருமாளுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுன்னு வச்சுங்க, கண்ணாடியில் நாம் இருக்கிறதெல்லாம் திருப்பி காட்டும் இல்லையோ. அப்பப்போ இந்த பத்திரிகையெல்லாம் போடுறாளே, அதில் அச்சு போடுறவர் சரியாக போடலைன்னா திருப்பி வச்சு போட்டுருவா. போட்டுவிட்டா உபநயனம் இப்போ பண்ணிட்டு இருக்கிற யஜ்ஞோபவீதி இந்த பக்கம் இருக்க மாதிரி இருக்கும். பெருமாள் சங்க சக்கரம் பிடிச்சிட்டு இருக்கிறது மாற்றி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் சீர்காழி பெருமாளுக்கு முன்னாடி மாற்றி அச்சு போட்டுனா திருக்கோவலூரிலே திருவிக்கிரம பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஏன்னா அவர் தன் வலது திருவடியை மேல் நோக்கி தூக்கி கொண்டு போராததுக்கு சங்க சக்கரத்தையும் மாற்றி பிடித்து கொண்டு, என எப்போதும் வலக்கை ஆழி இடக்கை சங்கம் இவையுடமால் வண்ணனை மலக்கு நாவுடையேற்குன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்படி இல்லாமல் திருக்கோவலூரில் மட்டும் இடது கையிலே சக்கரத்தை பற்றி கொண்டு வலது கையை சங்கத்தை சிறிது தாழ்த்தி வச்சுருப்பார். எல்லா இடத்துலையும் நேருக்கு நேர் சங்க சக்கரம் இருக்கணும் இல்லையோ. இந்த பக்கத்தில் பிடிச்சிட்டு இருக்கிற சக்கரம் அங்கு தான் இருக்கும். ஆனால் வலது கையில் இருக்கிற சங்கம் சற்று தாழ்த்து திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளக்கும் போது ஆழியழ சங்கும் வில்லுமழ திச வாழியழ தண்டும் வாழுமழ அண்டம் ஓழையழ முடி பாதமெழான் ஆழ்வாருடைய பாசுரத்தின்படி சங்கநாதம் ஊதித்து ஜாம்பவான் வந்து உலகத்தையே பெருமாள் ரட்சிச்சுட்டார்னு பறை அறிவித்தார். அப்போ நாம் ஜெயிச்சுட்டோங்கிறதுக்கு சங்கநாதம் எழுப்பணும் இல்லையோ. அதுக்காக இப்படி பிடித்துருந்த சங்கத்தாழ்வானை சற்று கீழே பிடித்து தன் வாயிலிருந்து ஊதர் அளவுக்கு கொண்டு விட்டார். அதனால தான் சங்கம் இரக்கமாக திருக்கோவலூர் எம்பெருமானிடத்திலே சேவை சாதிக்கிறார். மிருகண்டு மகர்ஷியனுடைய ஆசிரமத்தின் இடைகழியில் முதலாழ்வார் மூவருக்கும் சேவை சாதித்த அற்புதமான திருத்தலம். கோவலுள் மாமலராள் தன்னொடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பேயாழ்வாரை பற்றி திருவரங்கத்தமுதனார் ராமானுஷனுத்தந்தாதில் தெரிவிக்கிறார். 2 பேருமே திருவிக்கிரம பெருமாள் தான். ஒருத்தர் இடது திருவடியை தூக்கின்னு இருக்கார், மற்றொருத்தர் வலது திருவடியை தூக்கின்னு இருக்கார். நிகழ்ந்தது இடது திருவடி தான் மேலே சென்றது, அது உண்மை. சரித்திரத்தின்படி புராணப்படி பார்த்தா இடது திருவடியாலே மேல்லோகத்தளந்தான், வலது திருவடியாலே கீழ்லோகத்தளந்தார். இதை தேகலீச ஸ்துதியில வேதாந்த தேசிகனும் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆனால் இந்த பெருமாள் ஏன் திருக்கோவலூரில் மாற்றி வச்சிருக்காருன்னு கேட்டால் பிரார்த்தனைக்கிணங்க மாற்றி வைத்து கொண்டுள்ளார். எல்லாரும் இருக்கா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே. திருவிக்கிரம பெருமாள் சீர்காழியில் அவர் மட்டும் எழுந்துள்ளிருக்கார். ஆனால் இங்கே தேவர்கள்லாம் சேவிக்கிறார். ஆகாசத்தில் திருவடி போயிருக்கிறச்சே பிரம்மா அந்த இடத்துல தீர்த்தம் கொண்டு விளக்குகிறார்.
நமுச்சி வந்தத்தை சுழற்சி அடிக்கிறார், மகாபலியை கீழே அழுத்துகிறார். இது இத்தனையோடு சேர்த்து ரொம்ப அற்புதமாக திருக்கோலம். திருக்கோவலூரிலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். எல்லாருக்கும் பல்லாண்டு பாடிக்க வேண்டிதான். நாம் இருக்கிற இடம் ஆங்காங்கு பெருமான் திவ்யதேசத்தில் அங்கங்கே எழுந்தருளி உள்ளார். அதனால் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையோ, இங்கே இருந்து கொண்டே ஆண்டாளே அப்படித்தானே பாடுட்டா. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அன்னு நான் வரலை. ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து திருக்கோவலூர் போய் பாடலை, சீர்காழிக்கு போய் பாடலை. அது செய்தவர் திருமங்கை ஆழ்வார் ஒருத்தர் தான். மற்ற ஆழ்வார்கள் ஆங்காங்கு சென்று பாடியிருக்கலாம். நம்மாழ்வாரும் தன் திருப்புளிய மரத்தை விட்டு ஒரு இடத்துக்கும் போகலை. ஆண்டாளால் போக முடிஞ்சிருந்தா முதல்ல பிருந்தாவனத்துக்கே போயிருப்படும் இல்லையோ. போக முடியலேங்கிறதுனால தானே அனுபவ பரிவாகமாய் அனுகரித்து பாசுரம் பாடின்றிருக்கா. அதனால் அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோத்தி, சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி. நின்ன இடத்திலேருந்து வளர்ந்த திருவடிகளுக்கே பல்லாண்டு பாடணும்னா அப்போ நடந்து நடந்து போனதுக்கு எவ்வளவு பாடணும்? திருவிக்கிரம பெருமாள் நடக்கவே இல்லையே, நின்ன இடத்துலேருந்து கிடுகிடுன்னு வளர்ந்தார், அவ்வளவுதான். வடக்கு அயோத்தியிலிருந்து புறப்பட்டு தெற்கு கோடியில் இருக்கிற லங்கை வரைக்கும் சென்ன ராமன் திருவடிகளுக்குன்னா பல்லாண்டு பாடணும். ஒரு திருவடிக்கு பல்லாண்டு பாடினா 2 திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டாமோ? சென்னு அங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி, சென்று தென்னலங்க கோமானான லங்கேஸ்வரன் ராவணேஸ்வரனை முடித்தாய், அந்த திரளுக்கு பல்லாண்டு. அதனால் அடிக்கு பல்லாண்டு முதல் வரியிலே. 2வது சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி. ராமச்சந்திரன் நடந்து நடந்தே போயிருக்கிறார். ஆங்காங்கு ஒரு சந்தேகம் இருக்கும், வனவாசராமனை நம்ம கிரகத்தில் வச்சுக்கலாமா? பட்டாபிஷேக திருக்கோலத்தில் கொடுக்கலாமா கூடாதா? இது புல்லாங்குழல் ஊதுகிற கண்ணனை வச்சுக்கலாமா கூடாதா? இதோட சேர்த்து நம்ம சில அடமொழிகள்லாம் அதை உருவாக்கியிருக்கோம் பாருங்க. அதை பரமொழியாக வேற ஆக்கி புல்லாங்குழல் ஊதுகிற கண்ணனை வச்சிருந்தால் வீடே ஊதிப்படும் இப்படின்னு ஏதோ ஒன்று. இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள். பகவானுடைய ஆஸ்தானத்தில் ஏது இருந்தாலும் உகப்பு, அவர் ஏது செய்தாலும் உகப்பு. அந்த நம்பிக்கை இருக்கிறவர்கள் எத்தையும் செய்யலாம். அந்த பெருமான் திருவடிகளில் நமக்கு உறுதி இருந்தது. நாமோ சரணாகதர்கள், வேத எதையுமே பற்றத்தகாதவர்கள். அதுக்கு மேலே போய் அவர் இத்தை வச்சுக்கலாமா அத்தை வச்சுக்கலாமான்னு சொல்லிண்டார். அப்படின்னு எதுவும் இப்போ படம் மாட்டணுங்கிற அவசியம் கூட கிடையாது. பல வீடுகளில் ஒரே படமாக மாட்டி வச்சிருப்பா. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தானே, போடுறதுக்கு வாய்ப்பு கூட அவர்களுக்கு கிடையாது. சேவிக்கணுமா நேர போய் கண் குளிர பெருமானை சேவிக்க வேண்டும். அதை விட்டுட்டு படம் எடுத்து நம்ம கிரகத்தில் வச்சுக்கிறதுனால ஒன்றும் ஆயிட போகிறது இல்லை. அதை பார்த்துட்டா தான் திருப்தி ஏற்பட போகிறதா? ஏதோ இல்லாததுக்கு வேணால் அதை பண்ணிட்டு இருக்கலாமே தவிர, மேலும் பெருமாள் என்ன நினச்சிப்பார்? கொஞ்சம் நமக்குன்னு பொழுது ஒதுக்கி வந்து சேவிக்கிறதுக்கு கூட இவனால் முடியல, படத்தை வச்சுன்னு அத்தையே போரும்னு இருக்கான். இவ்வளவுதான் இவன் ஸ்ரத்தையா என்ன அவர் நமக்கு நினச்சிப்பாரோ இல்லையோ? நம்மால் பக்திக்கு எத்தனை பொழுது ஒதுக்க முடியறதுங்கிறது தான் முக்கியம். அவர் எத்தற்கும் தயாராகத்தான் இருக்கிறார். என் பக்கத்தில் இருக்கிற திவ்யதேசத்துக்கு போட்டு வந்துருவோமா? அது கூட பண்ணுறதா தெரியல. அதனாலே இந்த படத்தை வச்சுக்கிறதோ இது பாதுகாப்பட்ட அபிஷேகம் கொடுக்கறது கூடாது. அதே பரதனுக்கு காட்டில் பாதுகையை கொடுக்கறதுன்னா அதில் ஒரு ஆபத்து, வனவாசராமன் ஆபத்துன்னா ஏதும் இல்லை. சென்ன அங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி. ராமன் செய்தது எதுவாக இருந்தாலும் நமக்கு உகப்பு. அது இது உது என்னலாவன அல்ல, உன் செய்கை என்ன நைவிக்கும்னு ஆழ்வார் சாதித்தார். நீ எது செய்திருந்தாலும் அந்த செய்கையிலே நாம் ஈர்த்து உருகித்தான் போகிறோம்னு ஆழ்வார்களுடைய பாசுரம். சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி. ராமன்னு சொன்னாலே சில இடங்கள்ல ரொம்ப ஆச்சரியம் எழுந்தருளி உள்ளார். சிம்மாவதாரத்துக்குன்னு சில திவதேசங்கள், வராகாவதாரத்துக்குன்னு சில திவதேசங்கள். ராமன்னு சொன்னால் ரொம்ப காத்திரமான ராமன்னா. நேற்றுக்கு மன்னார்குடி ராஜகோபாலனை சேவிச்ச மொழியோ, எத்தனை கோபாலனங்க காத்திரமா நல்ல திருடமான திருமேனியோட எழுந்தருளி இருக்காரோ. தள்ளி ஒரு 15 மைல் போனோம்னா அதே தார்ಢ்யத்தோடே வடுவூர்ல ராமச்சந்திரன் சேவை சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். நின்ன ராமன் அவரை எழுந்துருள பண்ணணும்னா 32 பேர் வேணும். ஏன்னா அது ஒன்றும் சாமானியத்தில் அசைச்சுடுற ராமனே அல்ல. அதனால் இந்த கண்ணன் கோபாலனாக இருக்கட்டும், பக்கத்தில் வடுவூர் ராமனாக இருக்கட்டும், இருவருக்குமே திருமேனி பரியது. நமக்கு தோணும், கண்ணன் தானே வெண்ணெய் பால் நிறையா சாப்பிட்டு வளர்ந்துட்டார்னா அவர் ராஜா கேட்கணுமா? எவ்வளவு சாமர்த்தியத்தோடு எவ்வளவு சீரும் சிறப்புமாக தசரதன் அவரை வளர்த்திருப்பார். நடுவில் ஒரு 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்ததில் வேணால் திருமேனி இழைச்சி போயிருக்கலாமே தவிர மற்றபடிக்கு முன்னும் குறவில்லை பின்னும் குறவில்லை. வடுவூர்லே ராமச்சந்திரன் லக்ஷ்மணனோடே கூட சீதையோடே ஹனுமானோடே ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார். பெரிய உற்சவம் பல்லக்கோட இன்னைக்கும் கண்டருளுகிறார். இந்த ராமன் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியவரா திருடமாக இருக்கிறாரோ, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு வச்சுங்கோ, தில்லைவளாகம்னு ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல ராமச்சந்திரன் ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். அவருடைய திருக்காலை நோக்கினோம்னால், திருவடியை சேவித்தோம்னா
முழந்தாளில் இருக்கிற முட்டி மேல் முட்டி கீழ் முட்டியினுடைய வித்தியாசம் கூட தெரியும். கணுக்கால் இருக்கிற முண்டு கால் மெலிசா இருக்கிறது கூட சேவையாகும். அந்த அளவுக்கு வனவாசத்தில் நடந்து நடந்து போகும்போது எவ்வளவு தூரம் திருமேனி இழைத்திருந்து சேவை சாதிப்பனோ அதை போல ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலத்தில் தில்லவளாகத்தில் ராமன் இன்னைக்கும் சேவை சாதிக்கிறார். சுவாமி தள்ளி தள்ளியே சொல்லிட்டு இருக்கிறே, நமக்கு பக்கத்தில் எங்கேயானு ராமனை சேவிக்க வேண்டாமன்னா இருக்காரே, மதுராந்தகத்தில் ராமன் எழுந்தருளி உள்ளார். ராமானுஷருக்கு பெரிய நம்பிகள் எவ்விடத்தில் பஞ்சசம்ஸ்காரத்திலே முக்கியமானதான தாபகா என்கிற தாபசம்ஸ்காரமும் மந்திரமாகிற திருமந்திரந்வயன் சரமஸ்லோகத்தை உபதேசிப்பதையும் பெரிய நம்பிகள் செய்தார். ராமானுஜர் தன்னுடைய ஊர்லேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்தை நோக்கி போயின்னு இருக்கார். பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி ராமானுஜரை பார்க்கறதுக்கு வந்திருக்கார். இருவரும் வழியில் மதுராந்தகத்திலே சந்தித்து கொண்டார்கள். ஏரி காத்த ராமன்னு சொல்லுகிறோம். அது எந்த தண்ணீர் ஏரியை காத்தது கதை இருக்கட்டும். நம் சம்பிரதாயத்தில் ஏரிங்கிறது ராமானுஷராகிற பெரிய ஏரி. அந்த ஏரியை காத்து சம்பிரதாயத்துக்காக பெருமாள் ஆக்கி கொடுத்தாரோ இல்லையோ, அவர் தான் ராமர். மதுராந்தகத்திலே ராமனாக சேவை சாதிக்கிறார். அந்த இடத்துல இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா பெரிய நம்பிகள் தனியாக எழுந்தருளி இருக்கிறார். நிலவரையை போல கீழே இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள பல்லாண்டுகளா சங்க சக்கர லாஞ்சனம் பண்ண முத்திரைகள், அதுவும் இன்னைக்கு நாம் சேவித்துக் கொள்ளலாம். பிரார்த்தித்தோம்னா அர்ச்சக சுவாமிகள் சேவை பண்ணி வைப்பார்கள். ரொம்ப ஆச்சரியமான சன்னிதானம். அங்கேயும் ராமரை சேவிச்சுக்கலாம். தள்ளி இருக்கே அதுவும். எங்கேயோ சொன்னால் தில்லவளாகம் எங்கேயோ போகணும், நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் அங்கே போகணும். சரி, வடுவூர்னா கூட கொஞ்சம் தூரம் போகணும். மதுராந்தகம்னா பக்கத்தில் தான், ஆனாலும் 2 மணி நாள் ஆகும். இப்போன்னா பின்னாடி தான் சேவிச்சுக்கணும். தோ கோதண்டராமன் பின்னாடி நமக்கு எழுந்தருளி உள்ளார். எங்கிருந்தாலும் ராமன் தன் அடியார்களை நோக்கி வருவதே அவருக்கு வழக்கமே தவிர யாரும் தன்னை நோக்கி வரணும்னு அவர் நினைத்ததே கிடையாது. அதனால தான் சென்னு அன்னு சென்னிலங்க செத்தாய் திரள் போற்றி. ராவணன் தம் ஊருக்கு வரணும்னு காத்திருந்தாரா, இல்லை தான் போய் ராவணனை முடித்தாரா? அனுகிரகிக்கணும்னாலும் அவர் போய் தான், நிகிரகிக்கணும்னாலும் அவர் போய் தான். யாரும் வரணுங்கிறத பெருமாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதே கிடையாது போல் இருக்கு. அதனாலதான் சென்றுன்னு பாசுரத்தில் உள்ளது. தென்னிலங்க செத்தாய் திரள் போற்றி, பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. 25 வயசுக்கு கிளம்பி காட்டுக்கு போய் 39வது வயசுல ராவணனை கொன்னத்துக்கே இவ்வளவு பரிஞ்சு பல்லாண்டு பாடணும்னா, ஈடும் வலியையுடைய இந்நம்பி பிறந்த 7 திங்களில் கண்ணன் பிறந்த 7 மாசத்தில் சகடாசுரனை முடித்தான். 40 வயசு ராமனுக்கே இவ்வளவு பரியணும்னா 7 வயசு குழந்தைக்கு எவ்வளவு பரிய வேண்டாம்? அதனாலதான் பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. சகடத்தை தன்னுடைய திருக்கால் ஆண்ட பெருமானாய் தன் திருவடிகளாலே சகடத்தை ஓங்கி உதைத்தான். சகடாசுரனை வாழ்க்கையை முடித்தான். அதுதான் பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. ஏது புகழ்? ராமனா இவ்வளவு பெரிய காரியம் பண்ணதுக்கு புகழ் கிடையாதான்னா, சின்ன குழந்தை பண்ணாதான் புகழ். சின்ன குழந்தை ஏதோ சொல்றது ரொம்ப நன்னா பாடுறார் அப்படின்னு சொன்னா நிறையா ஸ்லோகம் சொல்றதுன்னா சரின்னு ஒத்துப்பா. 35 வயசுக்கு பிற்பாடு ரொம்ப நன்னா தனியன் சொல்றார், லக்ஷ்மிநாத் சமாரம்பாம் சொல்றார் அப்படின்னு யாரானு ஒத்துப்பாளா? 7 வயசுக்கு சொல்ல வேண்டியது இவர் 27 வயசுக்கு சொல்லியிருந்தாருன்னா யாரும் கொண்டாட மாட்டான். அதனால ராமனை கொண்டாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், புகழ்னா 7 வயசுக்கு பண்ணதுன்னா புகழ். அதனால தான் பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாவிருந்தாய் கடல் போற்றி. ஓர் அசுரன் ஓர் விரோதி வந்ததுக்கே பரிந்து பல்லாண்டு பாடணும்னா, சகடாசுரன் ஒருத்தன் தானே, அந்த ஒரு விரோதி வந்ததுக்கே பரிந்து பல்லாண்டு பாடணும்னா 2 பேர் சேர்ந்து சங்கேதம் பேசின்னு வந்திருக்கா. ஒருத்தர் வத்சாசுரர், மற்றொருத்தர் கபித்தாசுரர். மேல விளாம்பழ வடிவத்தில் இருக்கிற அசுரன், கீழே கண்ணுக்குட்டி வடிவத்தில் இருக்கிற அசுரன். 2 பேரும் சேர்ந்து பேசி வைத்து கொண்டு கண்ணன் தலையில விழுந்து முடிச்சுடணும், அவனை முதல்ல கொல்லணும். ஒருவேளை நம்ம அவர் கொல்ல முற்பட்டா கூட 2 பேருமா கண்ணன் தலையில விழுந்து அவரை முடிச்சுடணும் அப்படின்னு சங்கேதம் பேசி வைத்து வந்திருக்கிறார்கள். கண்ணு குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி. 2 பேரையும் முடித்தான். ஒருத்தர கருவியாக வைத்து கொண்டு மற்றொருத்தரை முடித்து விட்டான். பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி. குணில்ங்கிறது எரித்தடி, சிறு தடி, சுழற்றி அடிப்பதற்கு பயன்படும் தடி. கீழே இருக்கிற கண்ணுக்குட்டியே எரிதடியாக பயன்படுத்தி அதை சுழற்றி மேலே இருக்கிற விளாம்பழத்தின் மேலே அடித்து ஒத்தருக்கொத்தர் மோதி கொண்டு கீழே விழுந்துட்டார்கள், பிராணம் படுத்து. அதைத்தான் கண்ணுகுணிலாவிரிந்தாய் கடல் போற்றி என்ன இந்த இடத்திலே தெரிவிக்கிறாள். இதில் ஆண்டாளுக்கு என்ன பரிவுன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சுட்டு ஒன் தள்ள விழுந்திருந்தா அதுதான் எங்களுக்கு பயமே. நல்ல வேளை அப்படி இல்லாமல் உன்னை காத்து கொண்டாயல்லவா. கண்ணு குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி, குன்னு குடையாவிடுத்தாய் குணம் போற்றி. அடுத்து கோவர்தன சரித்திரத்தை தெரிவிக்கிறாள். இதுவே தேவலே, 2 அசுரர்கள் வந்தார்கள். எதிரி எதிரின்னு தெரியும், வந்த வரைக்கும் தெரிஞ்சுடலாம். ஆனால் நண்பன்னு பேர் வச்சுட்டு வந்து எதிரியா இருந்துட்டா அப்போ அடையாளமே தெரிஞ்சுக்க முடியாது போடும் இல்லையோ. இவ்வளவு நேரம் இந்திரன் நண்பன் நண்பன் தன்னுடைய தேவன்
கைங்கரியபரன்னு சொல்லுன்னுட்டு முதல் வரியில பார்த்தா தேவேந்திரனுக்காகத்தான் பெருமாள் பிக்ஷை எடுக்கிறதுக்கே வாமனமூர்த்தியா பிறந்து திருவிக்கிரமாவதாரம் பண்ணியிருக்கார். ஆனா 4 வரி தாண்டறதுக்குள்ள அவனே இப்ப எதிரியாயிட்டான். அவன் பட்டிருக்கிற அபச்சாரத்தை தடுப்பதற்காகத்தான் குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. குன்றத்தை கோவர்தன மலையை குடையாக வெண்கொற்ற கொடைய போல, ராஜாவுக்கு எப்படி வெண்கொற்ற கொடையோ அதை போல பெருமாள் தானே கொடை தூக்கி பிடிச்சுன்னு விட்டார். என்ன, நாம ராஜாவுக்கு கொடை சமர்ப்பிக்க வேண்டும். காஞ்சிபுரத்துக்குன்னா கொடை சமர்ப்பிக்கிறா. ஆண்டு தோறும் இங்கிருந்து எத்தனை கொடைகள் திருமலையப்பனுக்காக செல்லுகின்றன. கொடை சமர்ப்பிக்கிற உற்சவங்கிறது ரொம்ப முக்கியமான உற்சவம் இல்லையோ. அது சென்னப்பட்டினத்திலே முதல்ல பழைய சென்னையில் நடக்கும். அப்படி என் தகப்பனார் சுமார் ஒரு 20 வருஷம் அதுக்காக காலக்ஷேபம் சொன்னார். அதனால் அது கொடை போகிறதுங்கிறது இந்த ஊரில் ரொம்ப பிரதானமான உற்சவம் இல்லையோ. அப்போ பெருமானுக்காக கொடை சமர்ப்பிக்கணும். கண்ணனுக்கு ஆறு இப்போ கோகுலத்தில் போய் கொடை சமர்ப்பிக்க போறா, நீங்கள் கொடுக்காட்டா போகிறதே, நாமே தூக்கி பிடிச்சுட போகிறோம். உங்களால் கொடுக்க முடியாத கொடையை நாம் ஏந்துவோம்னுட்டு குன்னு கொடையாவெடுத்தாய் குணம் போற்றி. இந்திரனுடைய கோபத்தாலே 7 நாட்கள் இரவு பகலாக மழை பொழிய அதிலிருந்து ஆயர்குல பெண்களும் பிள்ளைகளையும் ரட்சிக்க வேணுங்கிறதுக்காக கோவர்தனத்தையே கொடையாக பிடித்தான் எம்பெருமான். எத்தனை இடத்துல கோவர்தனகிரிதாரிங்கிற திருக்கோலம் சாத்திரா தெரியுமோ? கோவர்தனோத்தரணம்ங்கிறது துவாரகாதீசந்து நாத துவாரகையில் தான் கோவர்தன கிரிதியாரியா பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ஆனால் நம்ம பல திவ்ய தேசங்களிலையும் கோவர்தனோத்தரண திருக்கோலம் அப்படின்னு அங்காங்க திருக்கோலம் சமர்ப்பிச்சுக்கிறார். இப்போவே ஆழ்வார் திருநகரில் சேவிச்சோம்னாலே இந்த திருநாள் போது நிறைய திருக்கோலங்கள் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார். ஏற்கனவே சொன்னேன், மன்னார்களுடைய திருக்கோலங்கள் நிறையா சமர்ப்பிக்கிறான்னுட்டு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானுக்கும் திருக்கோலங்கள் ரொம்ப அற்புதமாக சமர்ப்பிக்கிறார்கள். ஏணிக்கண்ணன் திருக்கோலம், கோவர்தனகிரிதாரி கண்ணன் திருக்கோலம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான திருக்கோலங்கள் சேவிக்கிறது. இப்போ இந்த திருக்கோலம் நேர்கொடு நேரம் நாம் சேவிக்கிறோம் இல்லையோ, இதை ஒன்றுமே நம்பெருமாள் சாத்திக்க மாட்டார். அவராக மட்டும்தான் இருக்கார். எந்த திருக்கோலமும் அவருக்கு மாற்றி சமர்ப்பிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு குதிரை வாகனத்தின் மேலே ஏழை பண்ணுறதுக்கு அவருக்கு சாத்திரத்துக்கே போரும் கொஞ்சம் நேரம் அவ்வளவுதாங்க ஆகுமே தவிர, அவர் ஆஸ்தானத்திலே வைத்த அஞ்சலன்ன கையும் கவித்த முடியும் முகமும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமான வேஷத்தோடு இருக்கிறது தான் நம்பெருமாளுக்கு அழகு. ஆனாலும் இந்த திருக்கோலம்லாம் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் அரையர் சுவாமியை சேவிக்க விட்டுட்டு பெருமாள் அனுபவிச்சிருவார். ஏன்னா இப்போ அமிர்தமதனம் சரித்திரம் அங்கே நடக்கும். ஹிரண்யவதனம் அவர் இரண்யவதனம் வதம்ங்கிறது சரித்திரம் அவர் பாடுவார். அதனால் அரையர் சுவாமி தன்னுடைய பாசுர இன்னிசையின் போது இந்த ஓரொரு சரித்திரத்தையும் பாடுறதை பெருமாளுக்கு சாத்தினதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அதனால குன்னு குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. நண்பனாக இருந்த கைங்கிரபரனாக இருக்க வேண்டிய இந்திரன் அவனே விரோதியாக வந்த போதும் கூட அவனுக்கும் சரி இவனை கொல்லாமல் விட்டு விடுவோங்கிறதுக்காக தன் குணத்தை காட்டினான். குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. இந்த எந்த குணத்துக்கு பல்லாண்டு பாடுறாள்னா, நம்ம கிட்ட அபச்சாரப்பட்டுட்டானே அதனால் அவனை கொன்னுடணும்னு நினைச்சிடாமல் மக்களை ரட்சிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அவனை கொல்லுவது நமக்கு முக்கியம் அல்ல. ஏதோ தப்பு பண்ணிவிட்டான், க்ஷமிச்சு விட்டுடுவோம்னு விட்டுட்டானோ இல்லையோ, அந்த குணத்துக்குத்தான் ஆண்டாள் பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறாள். குன்னு குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. வெண்ணு பககடுக்குன் நின் கையில் வேல் போற்றி. இது ஒன்னொன்னுமே இதெல்லாம் கண்ணன் பண்ணினதே அல்ல, இதெல்லாம் வேல் பண்ணியதுன்னு கடைசியாக சாதிக்கிறாள். அர்த்தம் என்னன்னா, கண்ணனோ சிறுவன், ஆழ்வாரோ கண்ணனுக்கு என்ன வந்துடுமோன்னு பறிஞ்சு பாடுறார். ஆண்டாளுக்கும் அந்த பரிவு கண்ணனிடத்திலே உண்டு. அப்போ இது ஒன்று இவர் பண்ணார்னு சொல்லிண்டே போனான். அதுவும் 7 வயசு குழந்தை பண்ணித்து, 7 மாசத்து குழந்தை பண்ணித்து, 7 வயசு சகடாசுரனை முடித்தது, 7 ஆண்டுகள் வயசு 7 கண்ணனுக்கு கோவர்தனோத்தரணம் பண்ணச்சே. இப்படி ஒன்னொன்னையும் சிறு பிள்ளை பண்ணித்துன்னு சொன்னால் கண்ணெச்சில் பட்டுவிடாதோ, திருஷ்டி தோஷம் படுமோ இல்லையோ, அது படுமோன்னு ஆண்டாளுக்கு எண்ணம். அதனால் கடைசியில் மாற்றிட்டாள். சென்னங்க தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி, பொன்னச்சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, குன்னு குடையாவெடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பககடுக்கு நின்கையில் வேல் போற்றி. என்ன ஒன்னொன்னு நீ செய்ததில்லே, இதெல்லாம் உன் கையில் இருக்கிற வேலினுடைய பிரபாவம் அப்படின்னு அவர் பண்ணதில்லேன்னு வேல் தலையில மாற்றி விட்டுட்டா. அதனால அவருக்கு கண்ணெச்சில் வராது, வந்தாலும் வேலுக்கு வந்து கட்டும் அப்படின்னு பரிவோடு ஆண்டாள் பாடினாள்னு அபிப்பிராயம். ஆனாலே குன்னு குடையாவெடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகடுக்கு நின் கையில் வேல் போற்றி. கண்ணன் கையில் வேல் உண்டோ என்று கேள்வி கேட்டுக்கிறார். சங்க சக்கரம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவர் என்ன வேல் கூட பிடிச்சுட்டு இருப்பார்னா, நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்தான்னு ஆழ்வாருடைய பாசுரம் இல்லையோ, அந்த வேல் சுப்பிரமணியனிடத்துல ஸ்கந்தனிடத்தில் இருந்த வேல், அவ்வேல் கண்ணனிடத்திலே தோற்றபடியால் வந்ததுன்னு ஒரு சரித்திரத்தை நிதானமாக பாசுரார்த்தத்தின் போது பார்த்துப்போம் என்னான்னுட்டு. இப்போதைக்கு 2 அர்த்தம் வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். நந்தகோபாலன் கூர்வேல் கொடுந்தொழிலன், அவர் குமரன், அதனால தாப்பனாருடைய சொத்து பிள்ளைட்டு இருக்கும், வேல் கையில் இருக்குன்னு ஒரு வியாக்கியானம் விட்டார். இல்லை இவரா ஜெயித்த வேலும் இருக்கு.
வந்து சேர்ந்த வேலும் இருக்கு, தானா ஜெயித்த வேலும் உள்ளது. 2 வேலும் கண்ணனிடத்துல உண்டாம். அதனால தான் கொண்டு குடையாவெடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பகடுக்கு நின் கையில் வேல் போற்றி என்று என்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்னென்னு உன்னுடைய வீர தீரச் செயல்களை பாடுவதற்கே வந்துள்ளோம். இன்று யாம் வந்தோம் இறங்கு. அன்னைக்கு வரும் குறை தீர இன்று வந்தோம். அன்னைக்கே கூட இருந்து பல்லாண்டு பாடியிருக்க வேண்டும், அது இயலாமல் போயித்து. நல்ல வேளை இன்னைக்கானும் பாடுறதுக்காக வந்தோமே, இறங்குவாயின்னு பிரார்த்தித்தது இன்றைய பாசுரத்தினுடைய அபிப்பிராயம். இது 24வது பாசுரம். பகவான் நடந்து காட்டினான்னா திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட. நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னவர் நடக்கவே இல்லையே. அதனால் 23வது பாசுரத்தை பார்த்துட்டு மேற்கொண்டு 24 அர்த்தம் பார்க்கலாம். மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து. கண்ணனுடைய சன்னிதானத்து வாசல்ல ஆண்டாள் வந்துட்டாள் இல்லையோ. அப்புறம் இவ்வளவு தூரம் வந்தவள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பெருமான அடி தொழக்கூடாதோ? ஓரளவுக்கு போயிட்டு ஆண்டாள் நின்னுட்டு உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து. ஏன் இதை எழுந்திருக்காமலே தன்னுடைய இல்லத்திலிருந்தே உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளின்னு சொல்லிடக்கூடாதா? இவ்வளவு தூரம் வருவானேன், வந்த பிற்பாடு பெருமான் வரவேணும்னு பிரார்த்திப்பானேன். இது ரெண்டுத்துக்குமே காரணம் தெரிவிக்கிறார். பெருமாளே உள்ளேந்து சொல்றாராம், அன்னை குடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேர்மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதிருமா போலே நீ பூவை பூவண்ணா. பெருமானுடைய வடிவழகையெல்லாம் பாடினாள். சிங்கத்தை போல இருக்கிற தேஜஸை பாடினாள். பூவை பூவண்ணா புஷ்பத்தை போல இருக்கிற மார்தவம் சௌகுமாரியத்தையும் பாடினாள். இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இருக்காது. சிங்கத்தினிடத்துல தேஜஸ் தான் இருக்கும், சிங்கத்திடத்துல கோபந்தான் இருக்கும், சிந்தடத்துல கொல்லக்கூடிய சக்தி தான் இருக்கும். அதெல்லாம் புஷ்பத்தினிடத்துல பார்க்கவே முடியாது. புஷ்பம் மென்மையா இருக்கும், எப்போதுமே தொட்டு பரிமாறலாம்படி இருக்கும், தலையில சூடி அனுபவிக்கலாம்படி இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இது இத்தனை சிங்கத்திடத்துல இருக்காது. சிங்கத்தினுடைய குணங்கள் ஏதும் புஷ்பத்தில் இருக்காது, புஷ்பத்தினிடத்தில் இருக்கிற குணங்கள் ஏதும் சிங்கத்தினிடத்தில் இருக்காது. ஆண்டாள் பிரார்த்திக்கிறது, உங்ககிட்ட ரெண்டுமே இருக்கே, சிங்கத்தினுடைய தேஜஸும் உள்ளது, புஷ்பத்தினுடைய மென்மையும் உள்ளது. அதனால தான் இந்த சிங்கத்தினுடைய தேஜஸ் எல்லாம் சொல்லிட்டு நீ பூவை பூவண்ணா. இப்போ புஷ்பம் நன்னாத்தான் இருக்கும், தலையில சூடிக்கணும்னா அதைத்தான் சூடிக்கணும். ஆனால் புஷ்பம் நம்மளை காக்காது. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா புஷ்பம் நம்மளை காப்பாற்றி கொடுக்கும், அந்த சக்தி அதுக்கு இல்லை. இல்லை சுவாமி, சிங்கம் தான் என் ஆபத்துலேருந்து காப்பாற்றும், அதனால் அதை தலையில சூடிக்கிறேன்னா பிராணம் போயிடும். சரி, நமக்கு தலையில சூடிக்கிறது புஷ்பத்தை தான் முடியறது. எதிரிகள் வந்தா புஷ்பத்தை வச்சுட்டே சண்டை போட்டுப்பேன்னா அது பண்ண முடியாது. அப்ப ஒன்னும் மிருதுவா இருக்கு, அனுபவிக்கத்தக்கதாக உள்ளது, மத்தொன்னும் கடோரமாக சக்தியோட தேஜஸோட நம்மை ரட்சிக்கத்தக்கதாக உள்ளது. பகவான் எப்படி இருக்கிறார்? பூவை பூவண்ணான் அனுபவிக்கத்தக்கா போலே இருக்கார், சிங்கத்தை போலே தேஜஸோட ரக்ஷகனாகவும் இருக்கிறார். அப்ப ரக்ஷகத்துவம் போக்கியத்துவம் என்கிற இந்த ரெண்டும் பகவானிடத்தில் உண்டுங்கிறதுக்காகத்தான் நீ பூவை பூவண்ணா என்று கூப்பிட்டாள். கண்ணனும் ஆசைப்பட்டு சரி ஆண்டாள் நம்ம சேவிக்கணும்னு விழைகிறாள், கடாட்சத்தை பிரார்த்திக்கிறாள். வர சொல்லுவோம், என்ன உள்ளுக்குள்ள வாருங்கோள் அப்படின்னு கூப்பிட, உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து. நீ இருக்கிற இடம் வரைக்கும் நான் வந்துடக்கூடாது, நான் இருக்கும் இடத்துக்குத்தான் நீ வர வேண்டும். நீ இருக்கும் இடத்துக்கு நான் வந்தேன்னு சொல்லிட்டால் அப்பது ஸ்வகத ஸ்வீகாரமாக போகும். நாம் இருக்கும் இடத்துக்கு நீ வந்தால்தான் அது பரகத ஸ்வீகாரமாக நிற்கும். இதற்கு மேல் நாம் உள்ளே போக மாட்டோம். இது படுக்கையறை வார்த்தையாக இருக்கக்கூடாது, உன்னுடைய உயர்ந்த சேரபாண்டியனில் அமர்ந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை கடற்கரையிலே விபீஷணாழ்வானுக்காக சொன்ன வார்த்தை, மற்றொரு வார்த்தை திருத்தேர்த்தட்டிலிருந்து அர்ஜுனனுக்காக சொன்ன வார்த்தை, மூன்றாவது வார்த்தை இதுதான் விட்டார் வைக்காதா. லோகத்திலே 3 வார்த்தைகள் உண்டா. ஒரு வார்த்தை நடந்தது அன்று திருத்தேர்த்தெட்டிலே கீதாச்சாரியன் அர்ஜுனனுக்காக சர்வதன்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜான்னு சொன்னார் இல்லையோ, அது ஒரு சரம ஸ்லோகம். அதற்கு முன்பாக ராமச்சந்திரன் விபீஷணனுக்காக சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதம் மம என்று சொன்ன வார்த்தை. ஒன்று கடற்கரையில் சொன்ன வார்த்தை, மற்றொன்று திருத்தேர்த்தட்டிலேருந்து சொன்ன வார்த்தை. பாண்டாள் 3வது பிரார்த்திக்கிறது, அந்த ராமனுக்கு பிரதிநிதியாய் கண்ணனுக்கு பிரதிநிதியாய் ஸ்ரீரங்கத்திலே ரங்கேஸ்வரனாக எழுந்துள்ளி இருக்கிறாயே, உன்னுடைய சேரபாண்டியனிலே அமர்ந்து சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை தான் இனி லோகத்தில் எப்போது நிற்க வேண்டும். உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து நீ வர வேண்டும். நாங்கள் எதற்காக வர வேண்டும்? விபீஷணன் அனுகிரகிக்கத்த நீதானே சேர்ந்தாய், கஜேந்திராழ்வான் அனுகிரகிக்கிறதுக்கு நீதானே போனாய், ஒன்றுமில்லை மகர்ஷிகளை அனுகிரகிக்கிறதுக்கு நீதானே போனாய்.
இதெல்லாத்தையும் எடுத்து வியாக்கியாதா ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகையிலே கண்ணன் ரொம்ப வெக்கப்பட்டு போயிட்டான்னு வியாக்கியானம். என்ன வெட்கம்னால், பின்ன நெடும் பனைத்தோள் மகிழ்பூடுடை முன்னையமரர் முழுமுதலானேன் ஆழ்வாருடைய பாசுரம்.